இந்த இடம் மலை சூழ்ந்த இடம். நீங்க பார்த்தா சமவெளி மாதிரி தெரியும். இந்த பக்கம் பார்த்தா கொடைக்கானல் மலை, இந்த பக்கம் பார்த்தா கடகுண்டு மலை, அந்த பக்கம் மேகமலை. இப்படி ஒட்டுமொத்தமான மலை சூழ்ந்த பகுதி. பல்வேறு அருவிகளும் ஆறுகளும் கும்ப ஆறு ஒரு அருவி பாய்கின்ற இடம், பல்வேறு சுருளி நீர்வீழ்ச்சி, இப்படி பல்வேறு இயற்கை சூழல் சார்ந்த இந்த பகுதியில இந்த நிகழ்ச்சியை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். அருமை உறவுகளை, அப்போ ஏன் நான் தமிழர் கட்சி சார்பில் பழங்குடி மக்களுடைய இந்த நிகழ்வை, உலக பழங்குடியின நாளை ஏன் நாம் முன்னெடுக்கிறோம் என்று நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், என்ன நினைக்கிறார்கள் என்று பழங்குடி மக்கள் என்று சொன்னால், இவர்கள் நாகரிகம் தெரியாதவர்கள், இவர்கள் அரைக்குறை ஆடை அணிந்தவர்கள், இவர்கள் முகத்தில வெள்ளை பொட்டும் கரும்பொட்டும் வைத்துக் கொண்டிருப்பவர்கள், தலையில இறகை சூடியிருப்பார்கள் என்று பொது புத்தியில, இந்த சமூகத்தின் புத்தியில பழங்குடி மக்களை தவறான திசைக்கு, தவறான புரிதலுக்கு இந்த நாட்டினுடைய சமூகமும் ஆட்சியாளர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க தவறக்கூடாது. அப்படி என்று சொன்னால் பழங்குடி மக்கள் யார்? ஏன் நான் தமிழர் கட்சி இதற்கான ஒரு விழாவை முன்னெடுக்க வேண்டும்? அன்பு உறவுகளே, பழங்குடி என்பது ஒரு தாய், ஒரு தாயை, பெற்றோர்களை பெற்றவர்கள் எப்படி போற்றுவார்களோ, பெற்றவர்கள் எப்படி தூக்கி தாய் தகப்பனை பெற்றவர்களை உயர்த்தி பார்ப்பார்களோ, அது போன்று இந்த சமூகத்தினுடைய ஒரு தாய் எது என்று சொன்னால் பழங்குடி மக்கள் தான் என்பதை நாம் பார்க்க தவறக்கூடாது.